த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நாம் இப்போ இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் தான். ஏன் இங்கே இருக்கிறோம்? ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய அந்த 28 பெயர்கள் அப்படின்றது இன்னும் வெளியாகலை. என்ன அந்த 28? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடைய சட்டையை பிடிச்சி அவங்களுடைய உலுக்கி எடுத்து வாங்கினாங்கல்ல 28 தொகுதிகள். அந்த தொகுதிகளுக்கான பெயர் பட்டியல் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சி இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் 4:30 மணிக்கு ப்ளே ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் பாஜகவுடைய லிஸ்ட் அப்படின்றதும் வெளியே வந்துருச்சு. அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டி போடுறாரு. சென்னையில் மயிலாப்பூர் தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுறாங்க. இப்படின்னா அந்த லிஸ்ட்டு ஒரு மாதிரி கலவையாக இருந்தாலும் கூட அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அதில் பெரிய பஞ்சாயத்துக்கெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் கூட காங்கிரஸுடைய பஞ்சாயத்து அப்படின்றதான் பெரும் பஞ்சாயத்தாக மாறி இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளுமே இந்த கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேண்டிடேட் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாத ஒரே கட்சி இப்போ வரைக்கும் சாட்சாத் நம்மளோட காங்கிரஸ் கட்சி தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேரம் ஒருவேளை லிஸ்ட் வெளியே ஆகியிருக்கலாம். ஆனால் அப்படி வெளியாகிறதுல அவங்க பண்ணியிருக்கக்கூடிய சேட்டைகள் இருக்குல்ல, சொல்லி மாளாதுங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்க்ளூசிவான நிறைய தகவல்களோட பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ் மீடியாவில் மற்ற பெரிய ஊடகங்கள் எதுலையுமே இது சம்மந்தமான விஷயங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக வந்திருக்காது. அஃப்கோர்ஸ் பேப்பர்லேயோ இல்லை மற்ற பத்திரிகைகள்லையோ வந்திருக்காது. நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்றதுனால இவங்க பண்ண இந்த சேஷ்டைகள் எல்லாத்தையுமே பக்கத்துலேருந்து ஓரளவுக்கு கவனிச்சிருக்காரு. சரி, முதல்ல என்ன நடந்துச்சு? இந்த கேண்டிடேட் லிஸ்ட் அப்படின்றத 28 பேருக்கு தயாரித்து மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மூத்த தலைவர்களுக்கு கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. ஆனால் அப்படி சப்மிட் பண்ண அந்த பட்டியலை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற மூத்த நிர்வாகிகள் பலரும் புகார்களாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் வாங்கிக்கிட்டு செல்வ பெருந்தகை இந்த லிஸ்ட்டை தயாரிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஒரு புகாராக சொல்லியிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட செல்வ பெருந்தகை, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க, என்ன நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் கொந்தளிச்சிட்டாரு. பதறிட்டாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள். ஏன்னா எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இப்படி ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? திமுக காரங்களும் சரி மற்ற கட்சிகள்லாம் சட்டையை பிடிச்சி கேட்பாங்க. என்கிட்ட சீட்டு கேட்கறப்ப மட்டும் அவ்வளோ வியாக்கியானம் பேசுனீங்க, இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கீங்களே, எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்கும் பொழுது டெல்லி தலைவர்கள் என்ன சொல்ல முடியும்? அந்த தர்ம சங்கடத்தை சரி செய்யறதுக்காக செல்வ பெருந்தகையை சமாதானப்படுத்தி நீங்க வாங்க, டெல்லி வாங்க. ஏன்னா அவர் டெல்லியிலேருந்து கோச்சிக்கிட்டு சென்னை போயிட்டாரு. அதுக்கப்புறமா கன்வின்ஸ் பண்ணி வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வர வச்சதுக்கு அப்புறமா மீண்டும் இந்த மூத்த நிர்வாகிகள் பலரும், இப்போ சிட்டிங்கில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் பலரும், கிறிஸ் ஜோடங்கர் இருக்கிறாரா, கோவாலேருந்து வந்திருந்தார்ல தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளரா அவரு, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்கிரீனிங் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தியோ, இவங்க எல்லாரையுமே போய் நேரில் போய் பார்க்கறது, ஃபோனில் போட்டு தொல்லை பண்ணுறது அப்படின்னு போட்டு உலுக்கி எடுத்துட்டாங்க. பாவம் அவங்க. எனக்கு தெரிஞ்சு கேண்டிடேட் லிஸ்ட் வெளியான உடனே அவங்க சொந்த ஊருக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை அப்படின்றது போயிருக்கு. நம்ப மாட்டீங்க, இதே ஆஃபீஸில் தான் ஸ்க்ரீனிங் கமிட்டி அப்படின்றது, அதாவது பெயர் பட்டியலை ஓரளவுக்கு இறுதி செய்யறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி. இந்த ரூமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரூம்ல தான் அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டியோட ஆலோசனை நடந்துச்சு. 4 மணி நேரம் அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரீனிங் கமிட்டி முடிஞ்ச உடனே இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கலவரம் அப்படின்றது நடந்துச்சு. என்னன்னா, செல்வ பெருந்தகை இங்க பிரஸ்ஸை மீட் பண்றதுக்காக வராரு. அவர் நின்றுகிட்டு இருக்கிறாரு. பட்டுக்கோட்டை பிரபாகர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில சீட்டு எதிர்பார்த்து கிடைக்காம இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அங்கிருந்து உடனே கடகடன் ஓடி வராங்க. செல்வ பெருந்தகை என்ன தலைவர் நீங்களாம் ஒரு தலைவரா? எதுக்கு டெல்டா பகுதிகள்லாம் எதுக்கு டிஎம்கே விட்டு கொடுத்தீங்க? நம்ம ஜெயிக்கணும்னு இருக்கிற தொகுதிகள்லாம் எதுக்காக டிஎம்கே விட்டு கொடுத்தீங்கன்னா, நாங்கள் ப்ரெஸ் எல்லாம் இங்கே நிற்கிறோம், ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. அவர் பாட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. செல்வ பெருந்தகை டக்குன்னு ஃபோன் எடுத்து உள்ள இருக்கிற கிறிஸ் ஜோடங்கரை கூப்பிட்டுவோம், சப்போர்ட்டுக்கு அவரை கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு அவரை ஃபோன் பண்ணுவோன்னா, கிறிஸ் ஜோடங்கர் கரெக்டாக உள்ள இருந்து இங்கே நிற்கிறாரு. இவங்க எல்லாருமே போய் மொய்ன்னு அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் ஆள் பார்க்கறதுக்கு ஒல்லியா இருப்பாரு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா இருப்பாரு. ஏற்கனவே அவருக்கு தூக்கம் எல்லாம் சரியா, சோறு தண்ணி இல்லாம பயங்கர கஷ்டப்பட்டதுனால எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு இங்கிருந்து அவசரமா இங்க போறாரு. இந்த இடத்துல சுத்தி வளைச்சு நிறுத்திக்கிட்டாங்க கிறிஸ் ஜோடங்கரை. கரெக்டா ஆல்வான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இன்னொரு ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர். அவர் அது வரைக்கும் போனவர் கடகடன் ஓடி அடிச்சு போட போறாங்கன்ட்டு மேலே ஏறி நின்று அவரை கிறிஸ் ஜோடங்கரை கிட்டத்தட்ட அப்படியே காப்பாற்றி கடகடன் கூட்டிட்டு போறாங்க. அங்க நின்றுட்டு இருந்த செல்வ பெருந்தகைக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா காங்கிரஸ் ஆஃபீஸ், அதுவும் டெல்லி ஆஃபீஸ்ல இப்படி அடிதடி ஏதாவது ஆயிடுச்சு,
மேலிட பொறுப்பாளர் மேல கைய வச்சுட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய எம்பரஸ்மெண்ட், எவ்வளவு பெரிய அசிங்கம். அதனால அவர் அங்கிருந்து ஓடி வந்து, தம்பி இதெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அவர்கிட்ட திருப்பி இவங்க எல்லாருமே எகுறாங்க, என்ன பேசிக்குவேன்றீங்க, சீட்டு தர மாட்டேன்றீங்க, என்ன பேசிக்குவீங்க அப்படின்னு. நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, ஒரு 28 சீட்டை ஃபைனலைஸ் பண்றதுல எவ்வளவு பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அதுவும் டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துல. இங்கிருந்து அப்படியே பின்னாடி நான் அப்படியே காட்டுறேன் இருங்க. அந்த இடம் தெரியுதா? அதுதான் சோனியா காந்தி அம்மா வீடு. அதாவது இங்க பெரிய சத்தம் போட்டாக்கடா அவங்களுக்கு காதுலயே விழுகும். ஆனா அதை பத்திலாம் இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம அடிதடி அப்படியே ஒரு பிரச்சனையா தான் போயிருக்கு. சரி, இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா சரி கடைசியா எதையோ ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு நேற்று நைட்டு ராகுல் காந்தியோடைய பிரசன்ஸ்ல மல்லிகார்ஜுன கார்கேயோட தலைமையில இவங்களுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் அப்படின்றது ஒன்று நடந்துச்சு. என்ன கூட்டம்? அதுதான் வந்து கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை ஃபைனல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல ராகுல் காந்தி ஒரு மணி நேரம் உட்காந்து பார்த்தாரு. இவங்க பஞ்சாயத்து தீர்ற மாதிரி தெரியல, அவர் கடுப்பாயிட்டாரு. என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு கடுப்பாகி கிளம்பி போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட அந்த லிஸ்ட் போயிருச்சு. அவர் பார்த்து இப்ப இந்த லிஸ்ட்டை வெளியே விட்டாரு அப்படின்னா இன்னைக்கு வரும், இல்லாட்டி நாளைக்கு வரும் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு பின் வேலைகள் அப்படின்றது இதில் நடந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி இனிமேல்ட்டு இந்த பிரச்சனை என்கிட்ட கொண்டே வராதிங்க, நான் இதில் தலையிடுற மாதிரி இல்லை, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 230 தொகுதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்காலுக்கு இந்த பிரச்சனை எதுவும் காங்கிரஸுக்கு வரல. ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு முயற்சியில் இருக்கக்கூடிய கேரளாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை தான், இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் வெறும் 28 சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கபடி ஆட்டம் இருக்குல்ல, ஏற்றுக்க முடியாது. எனக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. டிஎம்கே 28 சீட்டு கொடுத்தாங்க, அந்த 28 சீட்டுக்கே இவ்வளோ பஞ்சாயத்து. ஒருவேளை விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் 60-70 சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஒருவேளை காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு போய் 70 சீட்டை கேட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 28 சீட்டுக்கே இப்படி அடிச்சுக்கிறாங்களே, இது 70 சீட்டுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு எங்க போயிடுவாங்க. அதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், எம்பிக்கள் அப்படின்னு எல்லாருமே ஒரு மாசமா டெல்லியிலேயே இருக்கிறாங்க. அவங்க சொந்த தொகுதிகளுக்கு போல. இங்கன்னு சொல்லிட்டாங்க, எப்பா கிளம்பி போங்க, உங்களுக்கு வந்துச்சுன்னா வேலை பாருங்க, இல்லாட்டி மற்றவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வேலை பாருங்க, எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் தொகுதிக்கு போய் வேலை பார்ப்பேன், இல்லாட்டி நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்றத டைரக்டாவே சொல்லிட்டாங்க. இங்கேயே தான் கிடக்குறாங்க, பலரும் இங்கேயே தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்பொழுது வெளிப்படையா சொல்றாங்க, ஏங்க நான் 1 வருஷமா செலவு பண்ணி, அதாவது அவங்களே சொல்றது 1 வருஷமா செலவு பண்ணி தொகுதியில் இருக்கிறாங்களா, அதனால சீட்டு கொடுக்கணுமா. ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஒரு கட்சியில உழைச்சாதான் ஒரு பதவியோ இல்லை ஒரு பொறுப்போ கிடைக்கும். இவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 வருஷம் எதையோ ஒன்று செலவு பண்றேன்னு சொல்லிட்டு சீட்டு எதிர்பார்க்குறாங்க. அதை விட கொடுமையான விஷயம், அவங்களே சொல்றாங்க, எங்களுக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் வேலை பார்ப்போம், இல்லாட்டி எங்கள் வீட்டில் போய் படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு. சென்னைக்கு உட்பட்ட இதுல 10 தொகுதியில தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் அப்படின்னு சீட்டு கேட்டு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தரே சொல்றாரு. அவர் என்கிட்ட சவாலும் விட்டு போறாரு, நீங்க வேணா எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொன்னது உறுதியாகுதுன்னு. இது எதுக்கு சொல்றேன்னா, கூட்டணி அவங்க கட்சி ஜெயிக்கணும், அவங்க கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு யோசனையாவே இல்லை. தாவேக்கா இத்தனை ஜெயிச்சிரும், பிஜேபி இத்தனை ஜெயிச்சிரும் அப்படின்றத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சி எலெக்ஷனை சந்திக்க போறாங்க. எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே சீட் இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிலையில லேட் ஆகுறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்கு, அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்களை கொடுக்குதோ அதை பற்றின விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.